மனாமுல பார்த்துவாங்க, அது வேற விஷயம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் படுத்து கண்ணை மூட வேண்டியதுதான் ரசூலுல்லாஹ் மனாமுல வந்துருவாங்க. எந்த அளவுக்கு? ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல தூக்கத்துல எழுப்பி அவங்க என்ன யூரின் போக வேண்டியது இருக்குது. அப்ப நாயகம் அவர்கள், அனஸே நீங்க போய் போக வேண்டியது போக, இதோட நிப்பாட்டி நான் நாளைக்கு வந்து பாடம் நடத்துறேன். நாயகம் அவர்கள் பாடத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. மறுநாள் அனஸ் ரலியல்லாஹுக்கு அடுத்த நாள் இரவு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க விட்டாங்களோ அதுல இருந்து தொடர்ந்து நான் தரிசனம் நடத்தலாம். இது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் 100 மக்கள் 100 பிள்ளைகளும் அந்த ஊரில் யாருக்கும் 100 பிள்ளை இல்லை. இருந்தாலும் என்ன தொழில் துறவு வியாபாரங்கள் இருக்கு. என்ன மாஷாஅல்லா, என்ன எல்லாம் பிஸி தான், எப்போதும் பிஸி தான். முன்னாடி உட்கார்ந்துக்கிற அண்ணாமா ரெண்டு, பக்கத்துல உட்கார்ந்துக்கிற தோஸ்து ரெண்டு, மாஷாஅல்லா என்ன எப்போதும் பிஸி. என்ன அது பாவம் சகீர் சகீர் பிஸியா இருக்கிறது. சகீர் நஃப்ஸுக்கு மட்டும் இல்லை, அது ஹல்கி ஹிதமத். என்ன இப்ப இந்த ஆளுக்கு அப்படியே இல்லை. கையை காட்டினா எத்தனை குந்தாம் நீங்க பார்க்க போறாங்க. வேலை மஹதூபிகள் தான் நம்ம சார் அப்படிதான் நாசிக்கு சரிதானே? பாரதம் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன 100 மக்களுக்கு மத்தியிலையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா 4 மாசத்துல என்ன மனாம்ல பார்க்கிறது தவறாது யாருக்கு? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் மட்டுமல்ல, மாலிக் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஷரஃப் உண்டு. மாலிக் இமாம் சொல்றாங்க, நான் படுத்து கண்ணை மூடனா போதும் கண்மணி நாங்க எனக்கு ரோயால வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலீமை ஜியாரத் செய்வதை விட என்ன நமக்கு பெரிய சஆதத்துக்கு ஒன்றும் கிடையாது. அதை விட பெரிய சஆதத்து எதுவும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு நம்முடைய அகலுக்கு நம்ம தௌஃபீக் செய்யணும். புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் ரசூலுல்லாஹ் பார்த்தா போதும் எல்லா விஷயங்களும் ஜாலியாயிடும். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா சபூரா பின் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா மஷூரான சஹாபி. அவங்க மாஷாஅல்லாஹ் ஹதீஸ் அறிவிக்குவாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வரும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, நல்ல வெயிலா இருக்கும், மூளை உருகி போற மாதிரி பிரெயின் மெல்ட் ஆகிற அளவுக்கு வெயில் அடிக்கும். சண்டைக்கு பேரிச்சம்பழம் தோட்டத்துல என்ன யஹூதியர் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்பானா, வெயில் சூடுல நாவெல்லாம் அப்படியே சுழட்டி உள்ளுக்குள்ள இழுக்கும். இதோட முடிஞ்சிருச்சு, உயிர் போயிடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அந்த பக்கத்துல வரத நான் உணர்ந்துக்குவேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திசையில வாராங்கன்னா அங்க ஒரு அற்புதமான நறுமணம் கமல ஆரம்பிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரதுக்கு அடையாள மசாலா என்ன? மனம் வீசும். நாயகம் கடந்து போன உடனே என்ன அந்த வீதி நறுமணம் கமலும் மசாலா. அப்ப சஹாபத்தை புரிஞ்சுக்குவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் பண்ணிருக்காங்க. சபூரா பின் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வாரத நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. நான் ஓடி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் செய்தி அரசன் வலைக்கும் ஸலாம் சரதாசன் அவர்கள் புன்னகை பூத்தவர்களாக சிரித்தவர்களாக கோமான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டா அந்த முதல் நாவெல்லாம் சொல்லி உள்ள எழுந்துச்சு. அந்த தாகமா அந்த அது எல்லாமே அது இருந்ததுக்கு அடையாளமே தெரியாது. மாஷா அல்லாஹ் குடம் குடமா என்ன ரோஸ் மில்க் குடிச்சா எப்படி இருக்குமோ, என்ன ஒரு ஆனந்தம் ஒரு இன்பம், தண்ணி தாகம் இல்லாத ஒரு நிலை இருக்குமோ, அது மாதிரி அதையும் மிகச்ச நிலையாகும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வதுஹா வஜ்ஹுல் அலி அலீம் நாயகத்துடைய எல்லா அந்த ஹதரத்துக்கு கலந்து வரக்கூடிய எல்லா பிரகாசங்களும் அப்படி அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நாளும் மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் மனாமல பார்க்கறவங்க தான் இருந்தாங்க. மனாமல பார்க்காதது அரிதம். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரபகரம் மதவால நாயகம் கோமானுடைய ஹதரத்துல் கரீமோட சஹாபாக்களுக்கு இருந்த அந்த ஆழமான நெருக்கம் மாதிரி செய்தனா அஹ்மதுல் கபீர் இஃபாயின் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஆழமான நெருக்கம் இருந்துச்சு. மாஷா சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் குதுபுல் அக்தாப் ஓசுல் அஹ்பாப் சையதுஸ் சாதாத் சைஃபுல்லாஹ் சைஃப் ரசூலுல்லாஹ் السيد أحمد الكبير رفاعي الحسيني الحسني رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منه نهرنا نام النائم அவர்கள் ஹயாத் தய்யிபால கண்மணி நாயகத்தை ருஹியாவுல மனாம்ல என்ன காணாத நாளே கிடையாது. மாஷா எல்லா நாளும் கண்மணி நாயகத்துடைய திருக்காட்சி உண்டாகும். மாஷா எல்லா நாளும் ரசூலுல்லாஹ்வுடைய திருக்காட்சி உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாத நாளே கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலரத் ஷரீஃப்ல கண்மணி நாயகத்துடைய ரௌவா ஷரீஃப்ல சஹாபத்துடைய காலத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையிலையும் நடக்காத அபூர்வமான சம்பவம் 2 தரம் நடந்துச்சு. மாஷா ஒன்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விசால் முபாரக் ஆன பொழுது சித்திக் நாயகம் வசியத் பண்ணாங்க. சித்திக் நாயகம் ஓதாகும் போது சையதுனா அலி நாயகத்தை கூப்பிட்டு மாஷா அல்லாஹ் என்ன அலி நாயகத்தை சித்திக் நாயகம் நம்முடைய ஹாயிஷ் நம்முடைய ஆசை சொன்னாங்க. எப்போ கூப்பிட்டாலும் சித்திக் நாயகம் சையதுனா அலி நாயகத்தை மௌலா அலின்னு தான் கூப்பிடுவாங்க. மாஷா எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீர் ஹும்ல வச்சி மன் குன்து மௌலா ஃபஹாதா அலி மௌலானா லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செஞ்சாங்களோ அதுல இருந்து மாஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு எப்போ கூப்பிட்டாலும் சித்திக் நாயகம் அலி நாயகத்தை மௌலா அலி நாயகத்தை மௌலா அலின்னு கூப்பிடுவாங்க. மாஷா மௌலாக்கு பல மானா இருக்கு. இருந்தாலும் இங்க மானா என்ன நாயகம் மன் குன்து மௌலா அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு நான் எஜமானா வேணும். ரசூலுல்லாஹ் யாராவது தோஸ்தமானா அஸ்தக்ஃபிருல்லாஹ் மாஸல்லா ஏதோ கண்மணி நான் நம்முடைய எஜமான் மாசா வழிகட்டு போனதா அப்படி சொல்லுவோம். வழிகட்டு போனதா அப்படி சொல்லுவோம்.
அல்லாஹ் நேர்வழி ஹிதாயத் கொடுத்திருக்கிற நேரான வழியில போற என்ன செய்வான்? நாயகத்தை நம்முடைய எஜமான சொல்லி சொல்லுவான். அப்ப நாயகம் மன் குந்து மௌலா, யாருக்கு நான் மௌலாவா இருக்கிறோம், ஃபஹாதா அலி மௌலா, அவருக்கு மாஷா செய்த அலி மௌலா. அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு நான் எஜமானோ அவருக்கு அலி எஜமான் மாஷா. அப்போ சித்திக் நாஹி மௌலா அலி கூப்பிட்டா என்ன மானா? எஜமானே அலியன்னு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடுறாங்க, எஜமானே அலியன்னு கூப்பிடுறாங்க. அலி நாயகம் அவர்களிடத்துல என்ன? அலி நாயகத்தையும் ஒரு ஆள் என்ன அவருக்கு சமமா அலி நாயகத்தை பார்த்தார். சஹாபாக்களுடைய கூட்டத்துல சஹாபாக்கள் அத்தனை பேரும் மூமினே முத்தகி ரலியல்லாஹு அன்ஹு வரதுவாங்க. சஹாபாக்கள் கூட்டத்துல சில பேர் உண்டு, அவர்கள் சஹாபாக்கள் அல்ல, கூட்டத்தில் உள்ளார். இது யாரும் மறக்க முடியாது. செய்தனா அலி நாயகத்தோடு போய் இஸ்லாம கபூல் செய்த ஒரு ஆள், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி சஹாபாக்களோடு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான ஜமாத்துல இருந்து 5 வக்த் தொழுதுகிட்டு சஹாபாக்கள் கூட்டத்திலே உள்ளார். செய்தனா அலி நாயகத்துக்கு போய் அலி நாயகமும் அந்தானும் ஒரே ஈக்குவல் தான் பேசினாங்க. நல்லா கவனிக்கணும், சொல்றது புரியுதா? அலி நாயகத்தோட போய் ஒரு ஆள் ஈக்குவலா பேசுறான். யாரு பேசுவா? யஹூதியா பேசுவான். யஹூதியா பேசுவான், வேகமா சொல்லுங்க. கிறிஸ்துவனா பேசுவான், காஃபிரா பேசுவான், முஸ்லிம்களா பேசுவான். அல்ல, அலி நாயகத்துக்கு போய் மாஷா அல்லாஹ் என்ன பேசுறாப்ல ஒரு ஆள். நாயகத்துடைய கைருல் குர்ஆன் நடக்குது மாஷா அல்லாஹ் மதீனாவுல ஒரு ஆளை வச்சு. ஃபத்ஹ் மக்காக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாரான சித்திகுல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்தை சித்திகுல் அக்பர்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாரூக்குல் ஆலம்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சித்திகுல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் பாபு மதீனத்துல் இல்ம் அபூ துராப் குர்ரத்துல் பதூர் அபுல் ஹஸனைன் மௌலல் ஆலமீன் நஃப்ஸ் முஹம்மது அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மாஃபாஸ் அலைஹி வபரகாத் மின் தஹரத் தலாமி நாயகம் அவர்கள்ட்ட போய் மாஷா அல்லாஹ் என்ன அலி நாயகத்துக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் பேசுறாங்க. அலி நாயகமும் அந்தானும் சமந்தான். இஸ்லாத்துக்காக நீங்கள் பாடுபட்டீங்க, அது அலி நாயகம் பாடுபட்டாங்க, அந்தானும் பாடுபட்டாங்க பேசுறாங்க. இந்த உரையாடல் நடக்குது. அலி நாயகம் சொல்ற சுக்கூத், அலி நாயகம் ஜவாப் எதுவும் சொல்லல, அர்ஷ்ல இருந்து ஜவாப் வருது. மாஷா அல்லாஹ், அர்ஷ்ல இருந்து ஜவாப் வருது. அல்லாஹுல் ஜலால் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் வஹி கொண்டு போ. மாஷா அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகன் லா யஸ்தவூன். அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகன் லா யஸ்தவூன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமினான அலிக்கு மாஷா அல்லாஹ் என்ன சமமாக கண்ட அந்த மனுஷனா என்ன அல்லாஹ் சொல்றான்? ஃபாசிக்னு சொல்றான். மாஷா ஃபாசிக்னு அல்லாஹ் சொல்றான். சூரா சஜ்தாவுல ஆயத்து மாஷா அல்லாஹ் தஃப்சீர் அப்துல் ரஸாக் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஷேக் உஸ்தாத் அப்துல் ரஸாக் சன்ஆனியுடைய தஃப்சீர் அப்துல் ரஸாக் மாஷா இந்த நஃபரை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல
ரெண்டு சூரத்துல ஃபாசிக்னு சொல்றான். அதே நாயத்தை அந்த ஆளுக்கு சமமா கருதிய நபரை, அந்த நபர் பேர் என்ன? வலீத் இப்னு உக்பா இப்னு அபி முஐத். வலீத் இப்னு உக்பா. இந்த நபர் பேர் வலீத் சன்னா உக்பா. சூரா சஜிதா, சூரா ஹுஜரா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன். ரெண்டு இடத்துல அல்லாஹ் ஃபாஸிக்ங்கறான். மாஷாஅல்லாஹ். ரெண்டு இடத்துல அல்லாஹ் ஃபாஸிக்ங்கறான். நல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் அத்தனை பேரும் மூமினீன்கள், முத்தகீன்கள். சஹாபாக்களுடைய கூட்டத்துல என்ன? வேடதாரிகள். சஹாபி அல்ல. எப்படி காதியானி அவனை முஸ்லிம்ங்கறானோ, காதியானி எப்படி அவனை முஸ்லிம்ங்கறானோ, அதுபோல ஹக்கான அந்த ஜமாத்துக்குள்ள சில நபர்கள் ஃபுலான் உண்டு. அது குர்ஆன் மசாலா உறுதி செய்யுது. அது யார் பார்க்க முடியாது? சூரத்துல் மூமினீன் சூரா ஸ்டார்ட் ஆகும்போதே மாஷாஅல்லாஹ் என்ன? கத் அஃப்லஹல் மூமினூன் ஆயத்து, முதல் ஆயத்து. அந்த முதல் ஆயத்திலிருந்து 14 ஆயத்து வரையில எழுதினார். 14 ஆயத்து, ஒரு ஆயத்து இல்ல, 14 ஆயத்து. காத்திபுல் வஹி, காத்திபுல் வஹி. சூரத்துக்கு பேர் மாஷாஅல்லாஹ் என்ன? விசுவாசி, ஈமான்தாரிகள் பேர்ல அல்லாஹ் நாஸில் ஆக்கின சூரத், சூரா அல் மூமின். இந்த ஆயத்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும்போது என்ன? ஆயத்து தொடக்கத்திலிருந்து 14 ஆயத்து எழுதினார். 14 ஆயத்தை எழுதின ஆசாமி 14வது ஆயத்தை எழுதி முடிக்கும் போது முர்ததா போயிட்டார். என்ன ஆயிட்டாப்ல? முர்ததா போயிட்டாப்ல. அப்துல்லா பின் சாரியா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சபிக்கப்பட்டவனா போயிட்டான். மாஷா. எந்த அளவுக்கு? நாயகம் இந்த பூமிக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க, பூமியே இவனை கபூல் செய்யாத, ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லி அந்த மனுஷன் செத்து போய் டெத்தாவி மோத்தாவி எத்தனை முறை தஃபன் செய்யப்பட்டு பூமி அந்த பாடியை வெளியே வீசி எறிஞ்சும். பூமி அந்த பாடியை வெளியே வீசி எறிஞ்சிடும். யார் இந்த ஆளு? அப்துல்லா பின் சாரியா. அந்த ஆளை எழுதின நாயகத்துக்கு வஹி வரும்போது என்ன? அதை கேட்டு காத்திபுல் வஹியா இருந்த அந்த ஆளை எழுதின சூரத்தை இதுவரைக்கும் மில்லியன் பில்லியன் கணக்கான மூமின்கள் மாசால உலகம் பூரா ஓதிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்ல. அந்த ஆளு முர்ததா போயிட்டான். நல்லா கவனிக்கணும். என்னங்க சில பேர் இந்த காலத்துல என்ன அருபைத் அத்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாக்கள் சப்ஜெக்ட் வந்தா அவர் காத்திபுல் வஹியா இருந்தார், அவர் அதா இருந்தார், இதா இருந்தார். காத்திபுல் வஹி தான் இதுவும், காத்திபுல் வஹி தான் இதுவும். அப்துல்லா பின் சாரியா விஷயம் என்ன? ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாகி போனாப்ல? ஏன் அந்த ஆளு முர்ததா போனாப்ல? என்ன குஃப்ர் செஞ்சாப்லையா? ஷிர்க் செஞ்சாப்லையா? ஷிர்க் செஞ்சாப்லையா? அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு மாத்தமா ஏதாவது பேசினாப்லையா? நேத்து கூட நம்ம உமர் நேத்து என்ன கேட்டார், இன்னைக்கு காலையில தான் கேட்டார். அவரு ஏதோ ஒரு சொல்லி இது ஓதுறாங்க, சலவாத் சரி ஓ சலவாத் சொல்லி இன்னைக்கு காலையில தான் கேட்டாப்ல. பல பேர் நம்ம நினைக்கிறோம்னா அது ஓதுறது இதை ஓதுறது வெள்ளிக்கிழமைக்கு இது ஓதுறது புதன்கிழமைக்கு அது எல்லா ஓதலும் இருக்கட்டும். முதல்ல ஈமான் சரியா இருந்தாதான் ஓதலுக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன பெனிஃபிட். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் துபா லஹும்.
ஹுஸ்னமா. யாருக்கு மாஷா அல்லாஹ்? மூமினாக இருந்து அமரு சாலிஹ் செய்தவர்கள் தூபாலஹும். நாயகம் திருவிழமானாங்கல, பதஅல் இஸ்லாம் கரீபம் வஸயஊது கமா பதா கரீபன் ஃபதூபா லில் குர்பா. அல்லாஹ் மஸ தூபா லஹும் கரமஸா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்துல்லாஹ் பின் சாரியா காத்திபுல் வஹி 14 ஆயத்து எழுதினாரு. 14 ஆயத்து அல்லாஹ் நுத்ஃபால இருந்து மனுஷனை எவ்வளவு அழகான தோற்றத்தில் அல்லாஹ் படைக்கிறாங்கிறது ஆயத்து நாசிலாகிட்டு இருக்கு. ஒரு சொட்டு துளியில இருந்து மனுஷன் அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான படைப்பாக அல்லாஹ் படைக்கிறான் அப்படிங்கிற தத்துவம் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துட்டு இருக்கு. அல்லாஹ் வஹி கொடுத்துட்டு இருக்கான். இடையில கொஞ்ச நேரம் வஹி அப்படியே நான் சம்டைம்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகும். வஹி வந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் இடைவெளியாகி அதுக்கு போல வஹி வரும். அந்த நேரத்தில் இருந்தால் என்ன? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் எழுதிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்ன தப்பான வார்த்தையா? அலிம்சமா நிறைய இருக்கு. தப்பான வார்த்தையா? அல்லாஹ் அவர் என்ன அல்லாஹ்வுடைய ஹம்து ஸனாவத சொல்றார். எழுதிட்டார் தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். நாயகத்துக்கு வஹி வர முன்னாடியே அந்த எழுதிட்டாங்க. ஒரு விஷயம் புரியணும். பிரியாணி ஆஞ்சிக்கிட்டு இருந்தா பிரியாணி மாசாலா கிச்சன்ல தான் ஆகும். புரிஞ்சா? இருந்தாலும் என்ன, ஹால்ல உட்கார்ந்து பேசிடும் போது பிரியாணி மனம் வரும். வரும்ல? அது மாதிரி மாசாலா என்ன, அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்ததனால அந்த வஹி வர போறது கல்புல அப்படியே அந்த என்ன இல்ஹாம் ஆச்சு. தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் எழுதிட்டாங்க. எதை அப்துல்லாஹ் பின் சாரியா எழுதினாப்லையோ அதே வார்த்தை வஹி வந்துச்சு. வஹி வந்தோன்னு அந்தால நாயகத்தை பார்த்து, முஹம்மதே உண்மையிலே உங்களுக்கு வஹி வருதா? நான் எழுதுறதை பார்த்து நீங்க சொல்றீங்க நான் கேட்டுட்டான். கண்மணி நாயகத்துடைய ரிசாலத்தின் மீது வஹி மீது சக்தி பெற்றுட்டான். நாயகம் அவர்கள் என்ன கலபாகி சபிச்சுட்டான், லானத் செஞ்சுட்டான், காஃபிரா போயிட்டான். ஒரு செகண்ட் காத்திபுல் வஹி. இப்ப யாரு? மர்தூத் முர்தத் ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாகி போனாங்க அப்துல்லாஹ் பின் சாரியா. நாயகம் எந்த அளவுக்கு பயங்கரமா சபிச்சுட்டாங்க நாயகம், பூமிக்கே உத்தரவு போட்டாங்க அவனை பூமி ஏற்றுக்கொள்ளாதே. அனசுபடி மாணிக்கிறது எல்லாம் சொல்றாங்க, மாசார் நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்த சபர் செய்யும் போது ஒரு கரையால தாங்கினேன். ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்க ஒரு ஜனாசாவை புதைக்கிறோம், நாங்க அடக்கி முடிச்ச உடனே பூமி வெளியே வீசி எரியுது, பலபுறம் நாங்க அடக்கிட்டோம், அது ரொம்ப புடுப்புடுத்து துர்நாற்றமா இருக்கு அப்படி சொல்லும் போது நான் போய் பார்த்தேன் அப்துல்லாஹ் பின் சாரியாவுடைய பாடி. அது நான் கண்டவொடனே என்ன கதறி அழுதுட்டான. பாவி, உன்னுடைய பது நசீப் அல்லவா, எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குள்ளவனா அல்லாஹ் அவனை ஆக்கியிருந்தான். உன் பது நசீப் அல்லவா, பொன்னா நசீப் அல்லவா, கேடு கட்டவனே, யாரை எதிர்த்து நீ பேசிட்டு யாரு சந்தேகப்பட்டு. இதுதான் அல்லாஹ் சொல்றான் நமக்கு. மாஷா மூமினீனுக்கு மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய மஹப்பத்தும் அது மட்டும் அவர்கள் உயிரை விட மேலானதா இருக்கும். முனாஃபிகீன்களுக்கு அடையாளம் என்ன? ராயித்தல் முனாஃபிகீன் யசுத்தூன அன்க சுதூதா. ஹபீபுல் ஆலமீன் முனாஃபிகீன்கள் தங்கள் கண்டா என்ன, அதுக்கு அடையாளம் என்ன?
அவனுக்கு அல்லாஹ் விஷயத்துல ஒரு குழப்பம் இருக்காது, கியாமத் விஷயத்துல குழப்பம் இருக்காது, எதுலயும் ஒரு குழப்பம் இருக்காது. எல்லாம் தங்களோட அனுபவத்துல தான் இருக்கு அவனுக்கு. எல்லாம் தங்களோட அனுபவத்துல தான், தங்களோட அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஷரஃப்ல தான் இருக்கு அவனுக்கு. கன்சுல் உம்மால ஒரு ஹதீஸ் வருதுங்க. ஹதீஸ் வரக்கூடிய கிதாபு கன்சுல் உம்மா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருநாவா லிசான் ஹத்தில் கரீமால் பிஷார செய்றாங்க. இந்த ஹதீஸுடைய ராவி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சாபிகுல் அவுலுன் உள்ள சஹாபி, பெரிய ஷரஃபான சஹாபி. வாப்பா சஹாபி, உம்மா சஹாபி. வாப்பா முதல் ஷஹீதா இஸ்லாத்துக்காக, வாப்பா ஷஹீது, உம்மா ஷஹீது, அம்மா ஷஹீது. புரியுதா? அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னாங்க, அம்மா இந்த உலகமே என்ன அடியை எதிர்த்தாலும் நீர் மாஷா அல்லாஹ் ஒற்றை நஃபராக இருந்தாலும் அடிக்கு பின்னணியே போகும். மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூட்டம், என்ன அடியை எதிர்த்தாலும் கூட்டத்தை பார்த்து எவ்வளவு பெரிய கூட்டம் நினைக்கவானா, நீ ஒற்றை நபராக தனித்தவராக இருந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன அடிக்கு பின்னாடி போகும். மாஷா அல்லாஹ் அடியை ஃபாலோ பண்ணுங்க. ராவி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கிதாபு கன்சுல் உம்மா. காரணம் என்ன? முனாஃபிக்குகளுக்கு என்ன ரசூலுல்லாஹ் விஷயத்திலே அஹ்லுல் பைத் விஷயத்திலே என்ன கடுபிடி வரும். பிரச்சனை என்னங்கதோ இமாம் அலி மகாம் சுல்தான் ஷஹதா முஜ்தபா கர்பலா ஜதி குர்ரத்தைன் மஞ்சாய் இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷஹாதத்துல் உலமாவுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைனுடைய ஜெண்டாவை, இமாம் ஹுசைனுடைய அலமை, இமாம் ஹுசைனுடைய கிரேட் ஃபிளாக் மாஷா அல்லாஹ் தூக்கி பிடிச்சு மாஷா அல்லாஹ் 10 வருஷம் நின்றாங்க. யாரு? ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அப்துல்லா பின் சுபைர்? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய கிராண்ட்சன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வயித்துல பிறந்த புள்ள மாஷா அல்லாஹ். சித்திக் நாயகத்துடைய குடும்பம் அல்லவா, அங்கதான ஈமானுடைய ஹலாவத் இருக்கு. 10 வருஷம் கடைசியில் என்ன? அமவியாக்களுடைய அத்துடைய துர்மத். இன்னைக்கு என்ன? கர்தாவுகள், தஜ்ஜால்கள் அமவியாக்களை தூக்கி பேசக்கூடிய அக்கிரமத்தை, அநியாயத்தை, துர்ம பார்க்கிறோம். உமையாக்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரை தவிர உஸ்மான் அலின்னா சாபிகுன் அஹ்மதுல்ல உள்ளவங்க, நாயகத்தில் உயர்ந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, மகா உன்னதமானவங்க, மகா விசேஷமானவங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் மகா விசேஷமான முஃமின் முத்தகி. மற்றைய அமவியாக்கள் அத்தனை பேரும் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய வாலிம்கள். அஹ்லுல் பைத் அத்ஹாருக்கு ظلم செஞ்ச அநியாயக்காரர்கள் எல்லாரும். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஐடியாலஜி மாஷாஅல்லா தூக்கி பிடிச்சு 10 வருஷம் இஜாஸில் மாஷாஅல்லா என்ன ஆட்சி பண்ணாங்க. சித்திக் நாயகத்துடைய பேர புள்ள அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த காலத்தில் இருந்த அமவி அரசனான அவனுக்கு கீழே உள்ள கவர்னருக்கு ஆர்டர் கொடுக்கப்படுது, அப்துல்லா பின் சுபைரை கத்ல் செய்யணும் சொல்லி. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா கத்ல் செய்யப்படுறாங்க. கத்ல் செஞ்சது யாரு? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்-ஸகஃபி. கத்ல் முடிஞ்ச உடனே என்ன? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஜன்னத்துல் முஅல்லால தத்ஃபீலுக்கு பிறகு அவங்கள பெற்றெடுத்த தாய்
அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய திருமகன். 100 வயசு அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 100 வயசு உம்மா ஹஜ்ஜாஜ பார்க்க போறாங்க. மாஷா அல்லாஹ். 100 வயசு தாய் மாஷா அல்லாஹ் அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா. கையில என்ன அசா ஓட்டிக்கிட்டு மாஷா அல்லாஹ் போறாங்க அஸ்மா நாய். அபூ ஜஹலையே ஃபேஸ் பண்ணவங்க அல்லவா, இவன் ஏமாத்துறான் அவங்களுக்கு. போறாங்க மாஷா. போனவொடனே ஹஜ்ஜாஜுடைய படையில எல்லா ஆளுமையும் அவனுடைய தர்பார்ல உட்கார்ந்துருக்காங்க. அஸ்மா நாய் சொன்னாங்க, அஸ்மா நாய் போனவொடனே சஹாபியா வந்திருக்கிறாங்க, அவங்களை இக்ராம் பண்ணணும், டிராமா போடணும். அவங்களுக்குள்ள சஹாபியை கூட சொல்லிட்டு சஹாபியா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லு. அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்னோட டிராமா எல்லாம் பார்த்துட்டு நான் என்ன கபூர் செய்ய வரல, நான் ஹதீஸ் சொல்ல வந்தேன். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால என்ன 2 பேரை குறிச்சு பனு சகீஃபா கபீலால 2 நபர்களை குறித்து நாயகம் திருவாயால சொன்னாங்க. ஒருத்தன் கதாப் பொய்யன், மற்றொருத்தன் கொலைகாரன் சொல்லி. கதாப் முக்தார் சகஃபி, கொலைகாரன் காத்தில் ஹஜ்ஜாஜ். நீ இந்த ஹதீஸை நான் உனக்கு சொல்லதான் வந்தேன் தவிர என்ன வேற எதுக்கு வரணும்னு சொல்லி மாஷா என்ன ஹதீஸை பயான் செஞ்சுட்டு போறாங்க மாஷா. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் ஷரீஃப்லையும் அஹ்லுல் பைத் அத்தாருடைய முஹப்பத்திலையும் மாஷா என்ன உறக்க மாஷா அதுல உயிரை விட மேலாக நேசிச்சது சொல்றத மாஷா அல்லாஹ். பிராக்டிகல் லைஃப்ல அதை என்ன காட்டக்கூடியவங்க யார் மாஷா அல்லாஹ்? மூமின்கள், முத்தகீன்கள். நமக்கு அதுக்கான ரோல் மாடல் யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய புனித குடும்பம் மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய புனித குடும்பம். இவன் என்ன செய்யறான்? அப்துல்லா பின் சாரியா அல்லாஹ் போன்றுதான் ஆயத்து எழுதுறான். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அதே ஆயத்து நாசிலான உடனே என்ன செய்யறான்? நாயகத்திட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு நாயகத்துடைய நபித்துவத்திலே சந்தேகப்பட்டு என்ன பேசுறான். கண்மன் நாயகத்திலே சாபத்துக்கு உள்ளாய் போயிட்டான். அப்ப ஈமான் என்பது மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் ஷரீஃபிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆதமத்தை மாஷா அல்லாஹ் யகீன் செய்யறதிலையும் நம்பிக்கை வைக்கிறதிலையும் விசுவாசம் கொள்றதிலையும் ஈமான் மாஷா கொள்றது அதுலதான் இருக்குது மாஷா. நீ எத்தனை தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு, காலம்பூரா லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாலும் சரிதான். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் ஹுர்மத்தும் கல்புல இருந்தாதான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு வேல்யூ மாஷா. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு வேல்யூ. நீ ஹயாத்துல சொல்லு, மௌத்தா போகும்போது சொல்லு, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் இருந்தாதான் இதுக்கு வேல்யூ. அப்ப நாயகத்துடைய பேரின்ப காதலில் பரிபூரணம் அடைந்த வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன 2 சொர்க்கம் உண்டுன்னு சொல்லி எந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு பிஷாரத் செஞ்சானோ அல்லாஹ் ஆயத்தை நாஸிலாக்குனானோ அந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் இன்திகால் ஆகும்போது சையதுனா அலி நாயகத்துக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, அலியே எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு. எப்படி? மௌலாலி அதான் மௌலாலியே எனக்கு பெரிய ஆசை உண்டு. எசுமா கேட்டாங்க, என்ன ஆசை? சித்திக், நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்ன உசூல் செய்யறது, குளிப்பாட்டுறது தங்களோட முபாரக்கான திருக்கரத்தான இருக்கு. நான் ரசூலுல்லாஹ் போய் பார்க்க போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய திருமேனி இந்த உலகத்துல கடைசில ரசூலுல்லாஹ்வுடைய திருக்குடும்பத்தோட கை என் மேல பட்டிருக்கு, வேற யார் கையும் படாம இருக்கணும். தங்களோட முபாரக்கான திருக்கரம் படம் நடுவு.
இத்தனை முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கட்டி பிடிச்சி மகானக்கா செஞ்சிருப்பாங்க. மாஷா அல்லாஹ். நாயகம் எப்படி எல்லாம் துஆ கேட்டாங்க. தங்களை காணாத நிலையில எனக்கு மோதிரம் தந்திரவான அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹும்ம நாயனே லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா. யா அல்லாஹ் அலியை காணாத நிலையில எனக்கு மோத தந்திராதன்னு கேட்டாங்களே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தங்களுடைய வஜ்ஹுல் கரீம என்னோட முகத்தோட வச்சு மாஷா அல்லாஹ் கடைசியில் எனக்கு என்ன உசூல் பண்ணி என்ன கஃபன் பண்ணாங்க. அடுத்தது தாங்கள் எனக்கு ஸலாத்துல் ஜனாஸா செய்யணும். தங்களோட முபாரக்கான திருவாயால என்ன எனக்கு அல்லாஹ் இடத்துல என்ன துஆ செய்யணும். மாஷா அல்லாஹ் ஸலாத்துல் ஜனாஸா என்ன துஆ தான. மாஷா அல்லாஹ். மூணாவது மௌலாலி என்னோட ஜஸதை கொண்டு போய் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் கரீம் வச்சு சொல்லுங்க. நாயகமே அபூபக்கர் வந்திருக்கிறாங்க. நாயகம் உத்தரவு எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மஹுல்லாஹ் ரஹ்மத்துல் வாசியா தஃப்சீருல் கபீர்ல இத மாஷா அல்லாஹ் என்ன தஹ்கீக் செய்றாங்க. தஹ்கீக் செய்றாங்க. सैयदना मौलाए कायनात अली मुश्किल कुशा अलैहिस्सलातु वस्सलाम அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய இஷ்டப்படி எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க. முவாஜஹத்து ஷரீஃப்ல கொண்டு வச்ச உடனே மாஷா அல்லாஹ் அலி நாயகம் சொன்னாங்க. நாயகம் அபூபக்கர் வந்திருக்காங்க. இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் இடத்துல அனுப்பி வைங்க. மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன உலகத்தில் ஆலமு ஷஹாதால ரசூலுல்லாஹ்வுடைய சௌத்துல் கரீமை ஆலமு ஷஹாதால ரசூலுல்லாஹ்வுடைய சௌத்து ஷரீஃபை ஏறத்தாழ 2 வருஷத்துக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் காதால கேட்டாங்க. மாஷா சித்திக் நாயத்து பரக்கத்தை கொண்டு மாஷா சித்திக் நாயத்து பரக்கத்தை கொண்டு மாஷா ரோயால மனாம்ல பார்த்தாங்க பேசுறாங்க. ஆலமுல் ஷஹாதா இந்த ஸ்தூல உலகல ஜட உலகல 2 வருஷம் கழிச்சு எல்லாரும் மாஷா அல்லாஹ் கேட்டாங்க. நாயகத்துடைய சௌத்துல் கரீம். அதுக்கு பிறகு காலங்கள் கடந்து ஓடுச்சு. அப்படி சம்பவம் நடக்கல. பல ஆசிரியர்கள் பலவிதமான பரக்காத் ஷரீஃப் ஹாசிலா இருக்கு. மாஷா அல்லாஹ். सुल्तान मारिफीन ताजुल मुकर्रबीन सैफुल्लाह सैफ रसूलुल्लाह सय्यदी मौला जद्दी कुर्रत ऐन सय्यद अहमद कबीर रिफाई रज़ियल्लाहु तआला अन्हु वफाद अलैना बरकात में दहरत दराम नाय अमरुल माशाअल्लाह ஹிஜ்ரா 500 உலகத்துல பிறந்து நாயகத்துடைய பேர் காதல்ல துளசி மாஷா அல்லாஹ் 540 மதீனாவுக்கு நவராக வரான். 40 வயசுல முவாஜஹத்துல் கரீம்ல இருந்து மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய பேர் காதல்ல துளசி மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து ஸலாம் தஹியத் ஆகும்போது மாஷா அல்லாஹ் ஜவாபு ஷரீஃபோட நாயகம் முபாரக்கான தெய்வீகத்தின் கரத்தை முத்தமிடுவதற்கு ஆரிஃப் நாயகத்துக்கு ரிஃபாய் நாயகத்துக்கு தந்து பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய திரு கரமடியே வந்துச்சு. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய திரு கரமடியே வந்துச்சு. மாஷா ரிஃபாய் நாயகம் முத்தமிடுறதுக்கு தப்லீக் ஜமாஅத்துடைய அமீர் ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா ஜக்கரியா காந்தகரி நவரல்லாஹு மர்கதஹு இந்த விஷயத்தை என்ன ஃபதாயிலுல் அமால்ல ஸலவாத் ஷரீஃபுடைய ஃபஸீலத்துல முஹத்திஸ் ஷேக் ஜக்கரியா காந்தகரி பதிவு செய்யறாங்க. மாஷாஅல்லாஹ் அத பதிவு பண்ண பரக்கத் என்னமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜன்னத்துல் பகீ நஸீபாக்கினார். மாஷாஅல்லாஹ் ஷேக் மாஷாஅல்லாஹ் ஜன்னத்துல் பகீ நஸீபாக்கினார். ஜக்கரியா மௌலானா மாலிகி மாமுது பக்கத்துல மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய நாரஷியுடைய தஹத்துல என்ன இஸ்திராஹா செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்துட்டா ஜக்கரியா காந்தகரி. மாஷா அல்லாஹ் அபிப்பிராய பேதம் அவரை பத்தி அவருக்கு யாருக்கு இருக்கும்? எல்லா விஷயத்துக்கும் எல்லாம் இருக்கும். நான் கண்ட ஜெயந்தி
புரிஞ்சா? அது சம்பந்தமா யாரும் என்ன மேற்கொண்ட விஷயம் தெரியணும்னு சொன்னா இந்த ஃபகீர் எப்போது இன்ஷா அல்லாஹ் அசீஸ் வரலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான எல்லா தலாலத்தையும் நம்ம கொண்டு மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆயிரக்கணக்கான ஜாயிரின்கள் மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் இருக்கும்போது சம்பவம் நடந்துச்சு மாஷா அல்லாஹ். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, ஆயிரக்கணக்கான ஜாயிரின்கள் இருக்கும்போது மாஷா அல்லாஹ்